மக்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து எல்லா ஊழலையுமே வந்து ஈக்குவலாக பார்க்குறான்னு சொல்ல முடியாது. இவன் காலகாலமாக ஊழல் பண்ணான், அதனால் இவன் ஊழலை கொஞ்சம் அதிக கோபத்தில் பார்க்குறாங்க. ஏன்னா இவன் அதிகமாக ஊழல் பண்ணி புதுசாக வரவனோட ஊழலை பார்க்குறதுல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அவன் ஒரு 5 வருஷம் ஆண்டுட்டானா அவன் மேலேயும் ஒரு கோவம் வரும். அந்த கோவம் வந்து வெறும் ஊழலால் மட்டும் இல்லை. இப்போ இவனுங்க மேலெல்லாம் இப்போ வந்து திமுக மேலேயோ காங்கிரஸ் மேலேயோ வந்த ஊழல் வந்து வெறும் ஊழல்ன்றது மட்டும் கிடையாது. ஒன்று லாங்காக இருக்கக்கூடிய லாங் டேர்மாக இருக்கக்கூடிய கரப்ஷனு, இன்னொன்று அடிஷ்னலாக அது மற்ற பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, விலைவாசி உயர்வு, இதெல்லாம் வந்து அங்கே கூடுதல் ஃபேக்டராக உங்களுக்கு சேர்ந்துருது. அதை மட்டுமே வச்சு அளவுகோலாக இருக்க முடியாது. இப்போ வந்து ஊழல் செய்கிற பாஜகவை வாரிசு அரசியல் செய்கிற பாஜகவை தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இன்னமும் வந்து வாரிசு அரசியலில் பிஜேபி மற்றவங்களோட ரொம்ப கீழே தான் இருக்குது. ஊழலை பொறுத்த வரைக்கும் அவங்க மக்கள் மத்தியில் அம்பலப்படலை. மற்றவங்களுக்கு ஈக்குவலாக இல்லை, அதை தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க. மற்றவங்களாம் பல ஆயிரம் கோடி ஊழலாம், பிஜேபி லட்சம் கோடி ஊழலுக்கு போயிட்டான். ஆனால் இன்றைக்கி அவங்க உருவாக்கி வச்சிருக்க பர்செப்ஷன் வந்து கடந்த பல ஆண்டுகளாக வந்து ஊழல் செய்த கட்சிகள் இவர்கள் ஊழல்வாதிகள் என்ற மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை மாற்ற அளவுக்கு பிஜேபியோட ஊழல் மக்கள் மன்றத்துக்கு போய் சேரலை. அதை நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த இமேஜ் கான்ஷியஸ் இமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். புரிஞ்சு